ரயில்வே ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு சின்ன அப்டேட்டு. அதாவது காலையில் 10 மணிக்கு டெக்னீஷியன் கிரேட் ஒன்னோட ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. உங்களோட டெலிகிராம் சேனலில் ரெண்டு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது எந்த மாதிரி ஓப்பன் ஆகுனா இந்த மாதிரி வரும். இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நம்மளோட ஹால் டிக்கெட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். பாஸ்வேர்டு வந்து நம்மளோட டேட் ஆஃப் பர்த் அண்டு கேப்சா போட்டு நீங்கள் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணால் இந்த மாதிரி வரும். இதில் கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் இந்த கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கும். அந்த பாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வரும். நீங்கள் என்ன வந்துடுன்னா கொஷின்ஸ் என்ன இருக்குது, அதில் நீங்கள் என்ன சூஸ் பண்ணீங்க, கரெக்டான ஆன்சர் இதெல்லாமே காமிக்கும். இதில் என்ன பண்ணுங்கன்னா இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணுங்கள். ஸோ அதை காப்பி பண்ணிவிட்டு என்னென்னா நம்மளோட இதில் டெலிகிராம் குரூப்பில் செக் மார்க் அண்ட் ரேங்க் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி வரும். அதில் என்ன நம்ம ஆன்சர் கீயோட லிங்க் இருந்துச்சோ அதை போட்டு கேட்டகரி கொடுக்கறதா இருந்தால் கொடுக்கலாம், ஜென்டர், அதே மாதிரி ஜோனு, ஹரிசாண்டல் கேட்டகரி எதை கொடுக்குன்னு நினைக்கலாம் கொடுத்து இதை வந்து என்னென்னா பை சப்மிட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஒவ்வொரு செக்ஷனையும் எவ்வளோ நம்ம ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அதை வந்து பார்க்கலாம். பட் இங்கே தான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு பேனிக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அவங்களோட சைட்லேருந்தே, அதாவது ரயில்வேயோட சைட்லேருந்து சில டெக்னிக்கல் வந்து இஷ்யூஸ் இருக்குது. அதனால தான் என்னென்னா நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரொம்பவே என்ன வச்சுக்கலாம், அவங்க இது வரைக்கும் நடந்த எக்ஸாம் எல்லாத்தையும் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40-50 படி வந்துருக்கு. பட் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய வந்து கம்மியான ஸ்கோர் வரும்னு சொல்லிட்டு ரொம்ப பேனிக் ஆகுறாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. உங்களோட ஆன்சருக்கு நீங்கள் செக் பண்ணும்போதே உங்களால் என்ன பண்ண முடியும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். என்னன்னா நம்ம கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் என்ன அப்படின்னா அவங்க தப்பாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம், மார்க் பண்ணியிருக்காங்க. அதாவது எதெல்லாம் கரெக்டாக இருக்கோ அதை வந்து தப்பாகவும், எதெல்லாம் தப்பாக இருக்கோ அதை கரெக்டாக அப்படின்னு வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. இதை இன்னைக்கு அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸில், நாளைக்கு சண்டே, ஸோ அதுக்கப்புறம் டேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா மாடிஃபை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் ஒரி பண்ணாதீங்க. இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட் கால் பண்ணிட்டு இருக்கீங்க, சார் நான் வந்து ரொம்பவே கம்மியாக வந்துருச்சு, இனிமேல் நான் படிக்க மாட்டேன், எனக்கு படிக்கவே பிடிக்கல, அந்த மாதிரி போயிட்டுருக்கீங்க. தயவுசெய்து அப்படின்னு நினைக்காதீங்க. இது அவங்களோட சைடு இஷ்யூ, சரியா? அதனால் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக மாடிஃபை பண்ணிட்டு வரும். ஸோ இது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது இந்த எக்ஸாம் எழுதி செக் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்